உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சுவாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைய உலகத்தில் 100% நல்ல மனிதர்களாகத்தான் இறைவன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களை இறைவன் படைக்கவே இல்லை, அதுதான் உண்மை. இறைவனை மனிதனை இறைவன் படைச்சிருந்தான்னா இவ்வளவு வேற்றுமைகள் இருக்காது. ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டால், எந்த மனிதனை நம்ம நல்லவன்னு நினைக்கிறோமோ, நினச்சி நம்ம மனிதன் நம்ம செயல்படுறோமோ, அவங்ககிட்ட 75% கெட்ட குணம் இருக்குது, கெட்ட செயல்கள் இருக்குது, கெட்ட இதுக்கு இருக்குது. எவன் மோசமானவன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட 75% நல்ல குணமும் நல்ல செயல் இருக்குது, ஆனால் வெளிப்படுறதில்லை. அது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் கிடச்சிருக்கு. அந்த நல்லவன்னு சொல்கிறவங்கிட்ட அந்த கெட்ட குணத்தை வெளியே காட்ட மாட்டான். கெட்டவன் சொல்கிறவங்கிட்ட அந்த நல்ல குணத்தை வெளியே காட்ட மாட்டான். அப்போ இதனால தான் இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் தெரியுது. சரிங்களா? அப்படி பார்த்தா இப்போ அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா, துரியோதனே பாண்டவர்களுக்கு தான் கெட்டவனே தவிர மற்றவங்களுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. அவனுடைய நாட்டு மக்களுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. ஏன்னா மகாபாரதத்தினுடைய தத்துவமே என்னென்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே அல்லது ஒரு பங்காளிகளுக்குள்ள பங்கு பாகனேன்னு வந்தால் அது எங்கே கொண்டு போய் நிறுத்தி எப்படி கொண்டு போய் இந்த மனிதனை சீர்கெட்ட நிலைக்கு கொண்டுட்டு போகுங்கிறத எடுத்து சொல்கிறது தான் அந்த மகாபாரதத்தினுடைய இதிகாசமே தவிர அடுத்தவங்களுக்கு அது துரோகம் பண்ணுற ஒரு கதை அல்ல, அது தத்துவம் அல்ல மகாபாரதம். அப்போது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பாகப்பிரிவினைன்னு வந்தால் அதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி வருங்கிறத எடுத்து காட்டுறது தான் அது. அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா அதில் பாண்டவர்களுக்கு துரியோதனனுக்கு தான் பிரச்சனையே தவிர மற்ற நாட்டு மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவன் கெட்டவனாக இருந்தான்னா கர்ணன் பாதிக்கப்படுறான். அந்த பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய கஜானாவையும் கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலையில் அவனை கொண்டாந்து நிறுத்துறான் ஒருத்தன் அப்படின்னா, இவங்கிட்ட அந்த நல்ல குணம் இல்லாமல் இதை செய்ய முடியாது. இது மனிதனுக்கு பொருந்தும். அவனை கெட்டவனாக மட்டும்தான் இந்த உலகம் பாதிச்சதார அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை இந்த உலகம் பார்க்கல. அதே போல் கர்ணனை இப்போ நம்மளே வீடியோலாம் பேசியிருக்கிறோம். கர்ணனை தர்மத்துக்கு தான் அவனை காரணம் காட்டணுமே தவிர அவன் செஞ்ச தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தர்மம் யாரோடது, அவன் செஞ்ச பொருள் யாரோடதுன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது, நிறைய இடங்களில் அப்படித்தான் இருக்குது. அப்போ துரியோதனை அந்த நாட்டையும் அந்த கஜானாவையும் கொடுக்கலின்னா இவன் எந்த காசை வச்சு இவன் தர்மம் பண்ணுவான்? இவன் சம்பாதிச்சு வச்சிருந்தானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவனுக்கு பேரும் புகழ் வர்றதுக்கு காரணமாக இருந்தது எது? அந்த துரியோதனுடைய நாடும் துரியோதனுடைய கஜானாவும் தான். அதே போல் நட்புக்குன்னு பார்த்தா அந்த 17வது நாள் போரில் பார்த்தீங்கன்னா, நான் செத்துருந்தாலும் பரவாயில்ல, நீ சாகக்கூடாதாடா, நீ செத்து போறியாடா, அப்படி செத்து போனியாடான்னு சொல்லி கர்ணன் மேலே அவன் துரியோதனை அந்த பாசத்தை வச்சு காட்டுவான் இந்த உலகத்துக்கு, இல்லைங்களா? அப்போது நல்லவன்னு சொல்கிறவன் பூரா நல்லவன் இல்லை, கெட்டவன்னு சொல்கிறவன் பூரா கெட்டவன் இல்லைங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போ அதை நம்ம ஆராயணும், ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும்.
நியாயப்படுத்துறதுக்காக பேசுறது இல்லை இது. சரிங்களா? அப்படி பார்க்குற போது இன்னொருத்தனத வாங்கி வந்து நம்ம தர்மம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து எல்லா வெகு இடங்கள்ல வந்து இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அடுத்தவனத வாங்கி நான் தர்மம்னு சொல்லி தர்மம் பண்ணி, நான் தான் பண்ணுனேன், நான் தான் பண்ணுனேன்னு மாறு தட்டுற உலகமா இருக்குது இந்த உலகம். அது எந்த வகையில நியாயம்? உங்ககிட்டயே காசை வாங்கி உங்களுக்கே சோறு போட்டுட்டு, நான் தர்மம் பண்ணுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? வெகு இடங்கள்ல இந்த உலகம் அப்படித்தான் இந்த அ உலகம் வந்து சொல்லிட்டு அலையுது. நான் தான் பண்ணுனேன், நான் தான் பண்ணுனேன்னு. இதுக்கு இன்னும் வந்து இதா சொல்லணும்னா, நாய் வாலை வெட்டி நாய்க்கே சூப்பு வச்சு ஊத்திட்டு, எப்படி இருக்குது சூப்பு நான் வச்ச சூப்பு உனக்கு வச்சு ஊத்துனதுன்னு. ஏன்னா, அந்த நாய் என்னைக்கு தன்னை பின்னாடி திரும்பி பார்க்குதோ அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு வாலை காணாமன்னு. சரிங்களா? ஆனா, நீங்க அத கேட்டீங்கன்னா, அந்த நாய் கேட்டுச்சுன்னா, எங்கேயோ நான் வாலை காணோம் யாரோ வெட்டி போட்டேன், அன்னைக்கு சூப்பு வச்சு கொடுத்தனால நீங்க நல்லா இருக்குன்னு குடிச்சியல்ல, அது உன் வாழ்த்தேன்னு சொல்லுவான். கொஞ்சம் கூட அஞ்சாம. இன்னைக்கு இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு. உங்க காசை வாங்கி உங்களுக்கே சோத்த போட்டு, நான் தர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகமா இருக்குது இந்த உலகம். இந்த உலகம் என்னைக்கு வந்து இந்த இதெல்லாம் மாறுதோ, அன்னைக்கு தான் வந்து இறைவன் வந்து நம்ம பக்கம் திரும்புவானே தவிர, ஒருபோது நம்ம பக்கம் வந்து இறைவன் வந்து இந்த குணங்கள் எல்லாம் ஆராயணும் நம்ம. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அதை நல்லதுக்கு பயன்படுத்தணும். நம்ம எச்சா பண்ணியோ, இல்லை நமக்கு பேர் வாங்கியோ, இல்லை இருக்கிறவங்கள இன்னும் வந்து கொண்டு போய் குழியில் தள்ளுறதா வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொது வாழ்க்கையிலே இருக்கிறவனும் அப்படித்தான். பொது வாழ்க்கைக்கு போகக்கூடாது, போனால் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். நான் அதைத்தான் சொல்கிறேன். மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் உயிரென நினச்சி மனுஷன் வாழணும். அந்த மனித நேயத்தோடு வாழும்போது தான், அந்த மனித நேயத்தை மேற்கொள்ளும் போது தான் ஆன்ம நேயம் நமக்குள்ளே பிறக்கும். ஆன்ம நேயம் பிறக்கும் போதும் தான் அந்த ஆண்டவனுடைய பார்வை நம்ம மேலே விழுகும். இதெல்லாம் மறந்துட்டு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு உன்னோடதை வாங்கியே உனக்கே நான் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி மாறு தட்டுற உலகமாக இந்த உலகம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து நினைக்கையில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம தான் இதெல்லாம் வந்து இந்த பாதையில் போகிற நம்ம தான் வந்து அதை சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.